எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா UNCRBD அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் தொடர்பான ஒரு ஐக்கிய நாடு மாநாடு தான் இந்த UNCRBD அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை அங்கீகரிக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக இதை உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13, 2006 அன்று, அதாவது 3, 2008 அன்றைக்கு நடைமுறைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியை ஒரு மருத்துவ நிலையாக பார்ப்பதில் இருந்து, அதாவது எந்த ஒரு மாணவனையும் ஒரு மருத்துவ ரீதியாக பார்க்காம அதே ஒரு மனித உரிமைகள் பிரச்சனையா அங்கீகரிப்பதற்காக ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது உள்ளடக்கம், சமத்துவம், அணுகல் போன்ற இதுல தான் கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து அம்சங்களிலும் பார்த்தீங்கன்னா பாகுபாடு இல்லாம முழுமையா எதிலையும் பங்கேற்க முடியும் அப்படிங்கறத உறுதி செய்யறது தான் இந்த UNCRBD சொல்றாங்க. இதோட பின்னணி முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா UNCRBD அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பெரும்பாலும் ஒரு முறையான ஒரு பாகுபாடு, சமூக விலக்கு மற்றும் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொது பங்கேற்புக்காக ஒரு தடைகளை எதிர்கொண்டதா இருந்தாங்க. ஆனா முந்தைய சர்வதேச மனித உரிமைகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒப்பந்தங்களை அனைத்து தனிநபர்களும் உரிமைகளை அங்கீகரித்திருந்தாலும் அவை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு எதிர்கொள்ளும் ஒரு தனித்துவமான சவால்களை குறிப்பதா ஒரு கணிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடைவெளியை நிரப்புவதற்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா UNCRBD அப்படிங்கறது உருவாக்கியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்கு ஒரு மற்ற அடிப்படை மனித உரிமைகளை போலவே ஒரு முன்னுரிமை அளிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா UNCRBDயோட நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாகுபாடு காட்டாமை, எந்த ஒரு மாற்றுத்திறனாளியும் பாகுபாடு காட்டாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சமூகத்துல முழு பங்கேற்பு, எந்த ஒரு மனிதனும் ஒரு கல்வி அல்லது வேலைவாய்ப்போ இல்லைன்னா ஒரு முடிவெடுக்கலையும் சமூகத்துல முழு பங்கேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அணுகல், அதாவது உடல் மற்றும் சமூக பொருளாதார ஒரு சட்ட தடைகள் எல்லாம் நீக்கி எந்த ஒரு இதுலையுமே அவங்க எளிதாக அணுகக்கூடிய ஒரு தன்மையே உள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சுயாட்சி மற்றும் கண்ணியம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சுதந்திரமாக அவங்களே தேர்வு செய்து முடிவெடுக்கக்கூடிய அனுமதியை அவங்க பெறாங்க. அவங்களுடைய முக்கிய கோட்பாடுகள் மற்றும் விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணியம் தனிப்பட்ட சுயாட்சி மற்றும் சுதந்திரத்துக்கான மரியாதை அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் சமத்துவம் மற்றும் பாகுபாடு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சமூகத்துல முழுமையான உள்ளடக்கம் மற்றும் பங்கேற்பு இருக்கணும், அவங்களுடைய முழுமையான உள்ளடக்கமும் இருக்கணும், அவங்களுடைய பங்கேற்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பம் உட்பட அனைத்து பகுதிகளிலுமே அணுகல் தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாலின சமத்துவம் மற்றும் குறைபாடுகளை உள்ள குழந்தைகளுக்கு மரியாதை அளிக்கணும்னு சொல்றாங்க. நன்றி.